நானே சொல்லட்டுமா? வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு அவளும் ரவையும் வச்சு தோசை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம். அதுக்கு வந்து பொரி சாரி பொரி, இந்த நம்ம பொட்டுக்கல்ல பொரி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொரி தான். இதுக்கு அரை கப்பு விட கொஞ்சம் பொரிய வந்து தண்ணியில நனைச்சி ஊற வைக்கணும். அப்படி அது ஊற வச்சு அதை போட்டுக்கணும். புளிஞ்சி நல்லா ஒரு நிமிஷம் ஊறணுமா? வேண்டியது இல்லையா? புளிஞ்சி போட்டா போதும். புளிஞ்சி போட்டுட்டு அதோட ரவாவும் சேர்த்துக்கணும். மிக்சில எல்லாம் அரைக்க வேண்டியது இல்லையா? அரைக்காம அப்படி தோசை ஊத்த போது அதான் அப்ப மிக்சிலேயே டைரக்டா போட்டுக்கலாமா? நீங்க ரவாவை போடுறது இல்ல. எவ்வளவு ரவா எடுத்துக்கீங்க? அரை கப்பு, கொஞ்சம் விட கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். பொரி ஒரு கப்பு. ஒரு கப்புக்கு ஜாஸ்தி இல்ல இருக்கு ரவா. அப்படியா? சரி. பொரி இன்னும் கொஞ்சம் போடலாம். சரி. நல்லா புழிஞ்சி போட்டுறணும். அப்பதான் அரைக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். அப்பப்ப தண்ணியை ஊத்திக்கலாம் கொஞ்சம். ரொம்ப சுலபமா இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ரொம்ப ஈஸி. இப்ப இதோட கொஞ்சம் ரவா கலந்துக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். அத தண்ணியா அரைக்கிறதுக்கு. இப்ப இதை அரைச்சிட்டு வாங்க. போதுமா? இதுல வேற ஒண்ணும் கலக்க வேண்டாமா? சரி. என்ன உப்பு போட்டுக்கலாம். உப்பு அப்புறமேல டேபிள் சால்ட் போட்டுக்கலாம். அரைச்சாச்சு. பொரிய பாருங்க எப்படி அழகா இருக்கு. வெறும் ரவாவும் நம்ம வந்து பொரிய வந்து தண்ணியில நினைச்சு போடுறோம். பாருங்க எப்படி அழகா சூப்பரா இருக்கு. இதுல வந்து நம்ம உப்பு, இப்ப தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல வந்து தயிர் ஊத்தணும். இதுக்கு தயிர் கொஞ்சம், இந்த புளிப்பு தன்மைக்காக தயிர், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து உப்பு போட்டணும். இப்ப நம்ம வந்து இன்னைக்கும் டிஃபன் செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இப்பதான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். எடுத்த உடனே நம்ம வெங்காயம், வெடிக்குது. இப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் போடணும். பொடி தூவுனா பச்சை மிளகாய் தேவையில்லை. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெங்காயம். இதெல்லாம் நம்ம டேஸ்ட் கூட கொடுப்போம். அதுக்காக இதெல்லாம் போடணும். தோசைக்கு நம்ம வந்து சும்மாவும் ஊற்றிட்டு மேல பொடி தூவி சாப்பிடலாம். அது ஒரு டேஸ்ட். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு டேஸ்ட். சுவை கூட போட்டு இந்த தோசைக்கு வேண்டிய சட்னி ரெடியா இருக்கு.
இப்ப இதை தாளிச்சு கொட்டிடலாம். கொட்டிட்டோம். இப்ப தோசைக்கல்ல ரெடியா போட்டுடலாம். தோசைக்கல்ல போடுங்க. தோசைக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி கலர்ஃபுல்லா இருப்பாங்க. தண்ணி வேணா நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம் கொஞ்சம். தோசை மாவு போட்டுட்டு சூப்பரா இருக்கும். காலையில டக்குன்னு நம்ம வந்து சுலபமா செஞ்சிடலாம். இது ரவாவும் நம்ம வந்து மூடிடுச்சுன்னா ரவாவும் வந்து தண்ணி குடிக்கும். அதனாலதான் கொஞ்சம் தண்ணி வேணா சேர்க்கணும். சூப்பரா இருக்கு. கல்லும் காஞ்சி தோசைக்கல் தேய்ச்சி விட்டுக்கலாம். சாதாரணமா தோசை ஊத்துற மாதிரி ஊத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அவ்வளவுதான். மூடி வைக்கிறதாலும் மூடி வைக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. இப்ப வச்சு பாருங்க, சூப்பரா வந்து பாருங்க. தோசை அருமையா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு கார சட்னி இது மேல வந்து நம்ம பொடியும் தூவுறதுனா தூவிடலாம். பொடி தூவினோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். நம்ம வீட்டுல இட்லி பொடி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தூவிக்கலாம். நாங்க வந்து அதில் காரம் போட்டு பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் போட்டோம் நம்ம. அதனால நமக்கு ஜீரகம்லாம் கொடுத்துட்டு டேஸ்டியா இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு சுவையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நான் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. உங்களுக்கு நேற்று எங்களுக்கு நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி இன்னைக்கும் வரவேற்பு கொடுப்பீங்க எதிர்பார்க்குறோம். பாய்.